ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் ஃபேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரேடிஷ் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 3 முள்ளங்கி எடுத்து ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போது கடாயில் சேர்த்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சளி பிடிச்சிக்கும். அப்படியே சேர்த்திங்கன்னா இப்போது அதே கடாயில் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க ரேடிஷை சேர்த்து 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு காய் வேக விட்டுடுங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த துவரம்பருப்பு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு, 2 தக்காளி, எல்லாம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து 2 விசில் வச்சு இறக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம மத்தால் வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க, இல்லை மிக்சர் ஜாரில் போட்டு எடுத்து இந்த பக்கம் காய் வெந்திருக்கு இல்லைங்களா, அது கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம டேஸ்டியான ரேடிஷ் சாம்பார், முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார் ரெடி. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்